ரீசெண்டா நம்ம தலைமை நம்ம எப்படி சொல்றது? நம்ம லாஜிக்கே இல்லாம நடிச்சிருப்பாப்புல தலைமை. யாரு? நம்ம ஜெய் பாலையாதேன். படம் ஒண்ணு எடுத்திருக்காப்புல தக்கு மகாராஜான்னு ஒரு படம் காய்ஸ். டேய்! படம் பார்க்குறவங்க லாஜிக்கே இல்ல. லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி கண்டிப்பா படம் கண்டிப்பா புடிக்கும் காய்ஸ். இதுல இன்னொரு கதைன்னா, அட்ட பட்ட பழசு கதைய போட்டு எடுத்து எப்படி அந்த என்னத்த சொல்ல? ஜெய் பாலையா அவர் எடுக்கிற படம்லாம் ஒரே கதையாத்தான் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. மக்களுக்கு தண்ணி கிடைக்கல. ஒரு வில்லன் வந்து இங்க உள்ள சின்ன ஒரு ஊர்ல கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மக்கள் இருப்பாங்க. மக்கள் இருக்கிற இடத்துக்கு தண்ணி வந்து காசு. வேலை பார்த்து இந்த கிரெனைட்டு இந்த மாரி இங்க போய் வேலை பார்த்துட்டு, அதுலேருந்து சம்பாதிக்கிற பணத்த அவங்களுக்கு குடுத்துட்டு, அந்த காச வந்து மக்கள் வந்து எதுக்கு செலவழிக்க? தண்ணிக்கு செலவழிக்க. இத பார்த்த ஜெய் பாலையா, இங்கிட்டு போற நதிய இங்கிட்டு இணைக்கணும்னு சொல்லிப்புட்டு சொல்லுவாப்புல. கடைசியா பார்த்தா வில்லன் வந்து தடுக்கிறாப்புல. கடைசியில வந்து அந்த மக்களுக்கு வந்து ஜெய் பாலையா தண்ணிய வந்து இங்கிட்டு மக்களுக்கு வந்து வழங்குனாப்புலயா இல்லையா? இதாங்க காய்ஸ் படம். எல்லா படத்துலயும் எடுக்கிற மாரி ஜெய் பாலையா இதுலயும் படத்த எடுத்து வச்சிருக்காப்புல. என்னத்த சொல்றது? அதுல ஆக்ஷன்லாம் நம்ம ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்ஷன் தான் இருக்கு. இதுல என்ன டயலாக்லாம் ஒரே எப்படி சொல்றது? ஒரே கிரிஞ்சா இருக்கு காய்ஸ். மொத்தத்துல. நீங்க படம் கண்டிப்பா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாருங்க நானு. ஜெய் பாலையா படம் யாருக்காச்சும் புடிச்சுதுன்னா அவங்களா போய் பாருங்கடா டேய். போங்கடா டேய். படத்த 2 1/2 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. 2 1/2 மணி நேரம் தலைவலி வந்ததான் மிச்சம். காவுன்னு கத்துறாப்புல. எதுக்கு கத்துறாப்புலன்னு அவருக்கும் தெரியல. படம் பார்க்க நமக்கும் தெரியல. போங்கடா டேய். போயி ஜெய் பாலையா ஜெய் பாலையான்னு பாட்ட படிச்சுக்கிட்டு போங்கடா டேய்.